இன்றைய பூஜையில் எனக்காக தாங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? நீங்கள் இந்த யுத்தத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய சகோதரியின் இதயத்தையும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டேன். இந்த போரில் அதிக ரத்தமும் உயிர் சேதமும் இல்லாமல் வெற்றி உங்களை சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் ஜோதா பேகம். நீங்கள் இந்த மாளிகையை விட்டு தூரமாக போர்க்களத்திற்கு அருகில் செல்ல வேண்டியுள்ளது. உங்களுக்கு அதிக பிரச்சனை இருக்கக்கூடாது என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களில் சரிபாதி ஷெஹன்ஷா. தங்களோடு வருவது எனக்கு மகிழ்ச்சியை தான் அளிக்கும். உண்மை என்னவென்றால் என் சகோதரியோடு என்னால் போர் புரிய முடியுமா இல்லையா என்று தெரியவில்லை. அப்படி இருந்தும் தாங்கள் ஆதரவாக இருப்பதற்கு மிக்க நன்றி ஜோதா பேகம். நான் என்றுமே உங்களுக்கு துணையாகத்தான் இருப்பேன் ஷெஹன்ஷா. இதுவரை நான் தனியாகவே இருந்து இந்த பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தேன். அல்லாவின் கருணையால் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள். இருப்பினும் எனது வாரிசு இப்போது எனக்கு துணையாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். என்னுடன் எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை விட்டு செல்ல வேண்டும் என்று ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கிறதுங்க? ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள்? இவ்வாறு எவ்வளவு காலம் தொடரப் போகிறது? எனக்கு எப்படி தெரியும்? இது போர். நாம் சுற்றுலா எங்கும் செல்லவில்லை. இந்த போர் விரைவிலேயே முடிவுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதோடு நீங்கள் உங்கள் ஆடைகளை பற்றியும் நகைகளை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நாம் விழாவிற்கு ஒன்றும் செல்லவில்லை. ஆகையால் தேவையானதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு உங்கள் மீதி பொருட்களை பொறுப்பாளரிடம் கணக்கு கொடுத்துவிட்டு புறப்படுங்கள். எனது ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் அனைவரும் 10 ஜோடி ஆடைகளை தவிர வேறு எதுவும் எடுக்க தேவையில்லை. 10 ஜோடி ஆடைகள் தானா? இவை மிகவும் குறைவாயிற்றே. நாசிமா, நீ வேண்டுமானால் 100 ஜோடி ஆடைகளை எடுத்துக்கொள். ஆனால் நீ மீதமுள்ள மற்ற ஆடைகளை நீயே உன் தோளில் சுமந்து கொண்டு வர வேண்டும். ஆதாப். ஆதாப். நான் ஒரு ஆலோசனையை வழங்கட்டுமா? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இவ்வாறு அந்தப்புரத்தை காலி செய்துவிட்டு செல்வது நல்லதல்ல. மகாமங்கா, தாங்கள் ஷெஹன்ஷாவின் கட்டளையை கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். அவர் இல்லாத பொழுது இந்த ஆக்ராவை தாக்கி தன்னுடைய பேகங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று நினைக்கிறார். இங்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறீர்களோ? அது போகட்டும். இந்த போரை நினைத்து தாங்கள் மகிழ்ச்சி அடைவது போல் இருக்கிறது. மன்னித்து விடுங்கள் ருக்கையா பேகம், நீங்கள் என்னை தவறாக புரிந்து விட்டீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. போரை நினைத்து எந்த ஒரு மனிதனும் மகிழ்ச்சி கொள்வதில்லை. எனக்கு இந்த பேகங்களை பற்றி எல்லாம் தெரியும். அவர்களிடமே கேளுங்கள். பேகங்கள் அனைவரும் என்ன கூறுவார்கள் என்றால், போருக்கு செல்ல வேண்டாம் என்று. மற்ற பேகங்களை பற்றி எதற்காக பேச வேண்டும்? உங்கள் மனதை ஒருமுறை கேட்டு பாருங்கள் ருக்கையா. ஆடம்பர போக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு போரின் கொடூரத்தை தாக்குப்பிடிக்க இயலுமா? இந்த போரை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்கள் அனைவரிடமும் 2 வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று, இந்த அந்தப்புரத்திலேயே தங்கி ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருங்கள். இரண்டாவது, ஷெஹன்ஷாவுடன் சேர்ந்து போர்க்களத்தில் இறங்குங்கள். கருணை காட்டுங்கள், எனக்கு கருணை காட்டுங்கள். நான் என் குழந்தையிடம் செல்ல வேண்டும். எனக்கு கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். என்னை விட்டு விடுங்கள். இனி இவளால் நமக்கு எந்த உபயோகமும் இல்லை. இவளை கொன்று விடுவோம். வேண்டாம், வேண்டாம், என்னை கொன்று விடாதீர்கள். எனக்கு கருணை காட்டுங்கள். அம்மா, அம்மா, நான் எவ்வளவு துர்பாகியசாலி. என்னால் தங்களை விடுவிக்க இயலவில்லை. என்னவாயிற்று மகளே?
உனது கூக்குரலை கேட்டுதான் நான் இங்கு வந்தேன். நான் வந்தது உனக்கு பிடிக்கவில்லையா? இல்லை பேகம் சாஹிபா, நான் கெட்ட கனவு கண்டு பயந்து விட்டேன். மிகவும் பயங்கரமான கனவு. அவர்கள் எனது அம்மாவை மிகவும் வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கதறிக் கொண்டிருக்கிறார். உறக்கத்தில் வரும் கனவுகளை கண்டு நாம் தேவையில்லாமல் பயப்படக்கூடாது. மாறாக நீ கண்களை திறந்து கண்ட கனவினை நிறைவேற்ற முயற்சி செய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் தாயின் மீது நீ வைத்திருக்கும் அன்பின் காரணமாக மிகவும் கலக்கமடைகிறாய். எனக்கு புரிகிறது. விரைவிலேயே உன் அம்மாவை சந்திக்கும்படி நான் செய்கிறேன். அப்பொழுது நீ உனது அம்மாவை இந்நிலைக்கு ஆளாக்கிய அந்த இருவரையும் ஆசை தீர துடி துடிக்க பழி வாங்கு. அவர்கள் ரத்தம் சிந்த வேண்டும். ஜலால் உனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை கேட்பான். தன்னை விட்டு விடும்படி கதறுவான். நீ கூறிய அனைத்து பொருட்களையும் தயாராக எடுத்து வைத்து விட்டேன் ஜோதா. ஆபரணங்கள் மற்றும் வைரங்களை பொறுப்பாளரிடம் கொடுத்து பத்திரப்படுத்தி விட்டேன். சரி. என்ன வயிற்று ஜோதா? சென்று நீர் கொண்டு வாருங்கள். சுரீலேகா, உடனே சென்று ராஜ வைத்தியரை அழைத்து வா. ஒன்றுமில்லை மோதி, நான் நன்றாக இருக்கிறேன். லேசாக தலை சுற்றியது. இல்லை, நீ நலமாக இல்லை. நீ என்னோட வா. ஜோதா, வா வா, என்னுடன் வா. சுவாசத்தை இழுத்து விடுங்கள். வாழ்த்துக்கள் ஜோதா பேகம், தாங்கள் அம்மாவாக போகிறீர்கள். மகாராணியாரிடம் இச்செய்தியை கூறி பரிசு பெறும் நேரம் வந்துவிட்டது. ஆதாப். நில்லுங்கள் வைத்தியரே, இதை நீங்கள் யாரிடமும் கூறக்கூடாது. என்ன வயிற்று ஜோதா, இந்த சுப செய்தியை நீ ஏன் கூற வேண்டாம் என்று சொல்கிறாய்? நீண்ட முயற்சிக்கு பிறகு ஷெஹன்ஷா தன்னுடைய சகோதரியை எதிர்த்து போருக்கு செல்வதற்காக இப்போதுதான் சம்மதித்திருக்கிறார். தன்னுடைய பேகம் தாயாக போகும் செய்தியை கேட்டால் அவருடைய வேகம் குறைய வாய்ப்பிருக்கிறது. உணர்ச்சிகளில் இப்பொழுது அவர் சிக்கி வருத்தப்படுவதில் எனக்கு விருப்பமில்லை. அதனால் இந்த செய்தியை ஷெஹன்ஷாவிடம் போரில் அவர் வெற்றியடைந்த பிறகு சொல்லப் போகிறேன். அவ்வளவு நாட்கள் கழித்தா? உனக்கு ஞாபகம் இல்லையா மோதி? என்னுடைய அண்ணியார் அவர்கள் கர்ப்பமடைந்த போது அவர் அண்ணனிடம் இதை பற்றி எதுவும் கூறவில்லை. ஏனென்றால் அப்பொழுது ஷெரீஃபுதீன் அவர்கள் ஆமீரை தாக்கிக் கொண்டிருந்தார். நான் ஒரு ராஜபுத்திரியாவேன். நான் என்னுடைய கணவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரது கடமையிலிருந்து தவறுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். நான் அவருக்கு பலமூட்ட வேண்டுமே தவிர பலவீனப்படுத்தக்கூடாது. ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கும் மக்களுடைய எதிர்காலத்திற்காகவும் நான் இந்த செய்தியை ஷெஹன்ஷாவிடமிருந்து மறைத்துதான் ஆக வேண்டும். நான் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் இந்த விஷயத்தை யாரிடமும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றி இவ்வளவு பெரிய தியாகம் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு துணையாக இருப்பேன். தங்களுக்கு வைத்தியராக மருத்துவம் பார்ப்பதை நினைத்து எனக்கு மிகவும் கர்வமாக உள்ளது. ஷெஹன்ஷா வெற்றி வகை சூடி திரும்பி வரும் வரையில் இச்செய்தியை நான் யாரிடமும் கூற மாட்டேன் என்று தங்களுக்கு வாக்களிக்கிறேன். மிக்க நன்றி.
கண்ணா, நான் எடுத்த முடிவு தவறானது இல்லை என்று கருதுகிறேன். வணக்கம் பேகம் சாஹிபா. பக்ஷி பானு செஹன்ஷாவுடன் சேர்ந்து போருக்கு செல்ல விரும்புகிறார். அவருக்கு இப்பொழுது பிரசவ சமயம் நெருங்கிவிட்டதே. அவரால் எவ்வாறு செல்ல முடியும்? அவர் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. மோதி, பக்ஷிபானு உடன் வர அனுமதிக்க கூடாது என்று நான் கூறியதாக ஷெஹன்ஷாவிடம் கூறு. கூறுகிறேன், நீயும் கவனமாக இரு. பக்ஷிபானு, எங்கே புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த புறத்திலுள்ள அனைவரும் தன்னுடன் வர வேண்டும் என்பது அண்ணாவின் கட்டளை. எனக்கு தெரிந்தவரை நானும் இந்த அந்த புறத்தை சார்ந்தவள்தான். ஆனால் இது போன்ற சூழ்நிலையில் பிரயாணம் செய்வது நல்லதல்ல. இது தங்களுக்கும் தங்கள் குழந்தைக்கும் ஆபத்தை விளைவிக்கும். இதை பற்றி யோசிக்க வேண்டியது என்னுடைய வேலை. நான் அனைவருடனும் புறப்பட வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன். இல்லை பக்ஷி, நீ எங்கும் வரப்போவதில்லை. பக்ஷி, இதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்தவரை நிறைமாத கர்ப்பிணி பெண்கள் அதிக தூர பயணம் மேற்கொள்ளக் கூடாது. நான் உனக்கும் உனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கும் ஆபத்து வருவதை விரும்பவில்லை. ஆனால் அண்ணா, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இந்நிலைமையில் நான் தங்களிடமும் நம் தாயிடமும் இருக்க வேண்டியது அவசியம். இங்கு பார், நான் பேகங்களையும் மற்றவர்களையும் அவர்களுடைய பாதுகாப்பிற்காகத்தான் அழைத்துச் செல்கிறேன். போர்க்களத்திற்கு அருகில் உன்னை இந்நிலைமையில் அழைத்துச் செல்வது முற்றிலும் தவறு என்றுதான் நான் கருதுகிறேன். முதல் 3 மாதங்களும் பிறகு இறுதி 3 மாதங்களும் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பல மருத்துவர்கள் கூறி நான் கேட்டிருக்கின்றேன். என்னவாயிற்று ஜோதா பேகம்? என்ன யோசிக்கிறீர்கள்? என்னோடு வராமல் இங்கிருந்து பக்ஷிபானுவை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை ஷெஹன்ஷா, நிச்சயமாக அவ்வாறு இல்லை. நான் அவசியம் உங்களோடு வருவேன். நான் பக்ஷிபானுவின் ஆரோக்கியத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். யோசித்தால் மட்டும் போதாது ஜோதா பேகம். இவளுக்கு புரிய வையுங்கள். அதாவது இவள் என்னோடு வந்தால் அது அவளுக்கு நல்லதில்லை என்பதை புரிய வையுங்கள். அது மட்டுமல்ல, உன்னை பார்த்துக் கொள்ள ஷரீஃபுதீனும் இங்கேயே தான் இருப்பார். இங்கே பார் பக்ஷி, எனது வாரிசு எப்போது பிறக்கப் போகிறான் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் என்னுடைய பாரத்தை குறைப்பதற்காக என் மருமகனாவது வருகிறானே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அதனால் கவனமாக இருந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் தந்தையாக வேண்டும் என்று கண்ட கனவு நிறைவேறப் போகிறது என்று உங்களிடம் சொன்னால் நன்றாக இருக்கும். ஆனால் என்ன செய்வது? நீங்கள் இப்பொழுது ஒரு தந்தையாக இருப்பதை விட ஷெஹன்ஷாவாக இருப்பதே முக்கியம். நன்றாக யோசி ஜோதா. இது போன்ற நேரத்தில் பயணம் மேற்கொள்வது நல்ல விஷயம் அல்ல. மோதி, மெதுவாக பேசு. இப்பொழுது ஷெஹன்ஷாவிற்கு என் துணை தேவை. அதனால் நான் அவரோடு இருப்பது மிகவும் அவசியமாகும். கண்ணா, இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனைவரிடமிருந்தும் நான் மறைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஷெஹன்ஷாவிற்கும் நாட்டிற்காகவும் தான் நான் அதை செய்கிறேன். அப்பொழுதுதான் முழு மனதோடு அவர் போராடுவார். தன்னுடைய நாட்டு மக்களை அவர் காப்பாற்றுவார்.
தாயே, போருக்கு என்னை அனுப்ப மாட்டேன் என்று வாக்களித்தீர்கள். நான் அதை அறிவேன் அதகம். நீ செல்லாமல் இருப்பதற்கு நான் எவ்வளவோ முயன்றேன். இங்கே உள்ள அனைவரும் இடம்பெயர வேண்டும் என்று ஜலாலின் ஆணை. ஆகையால் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது தாயே. தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லை என்று புரிந்துவிட்டது. அதகம், முகலாய ராஜ்யத்திற்கு வரவிருக்கும் இந்த ஆபத்தை தடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. காப்பாற்று கிருஷ்ணா. ஒரு சகோதரனுக்கு சகோதரியின் மீது இருக்கும் பாசத்தை விட ஒரு ஷெஹென்ஷாவிற்கு தன் மக்களின் மீது இருக்கும் அக்கறை என்ற உணர்வுதான் இறுதியில் வென்றது. ஜலால் நிகாரை போர்க்களத்தில் சந்திக்க சென்று கொண்டிருக்கிறான். என் அன்பு மனைவியாரே, உண்மை என்னவென்பது தெரியுமா? நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் போருக்கு சென்றிருக்கவே மாட்டேன். அதனால் தான் இந்த விஷயத்தை உங்களிடமிருந்து மறைத்தேன் ஷெஹென்ஷா. தங்களுக்கு இதை பற்றி தெரிந்தால் நீங்கள் நிச்சயம் போருக்கு புறப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். இது நம் நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி அல்ல. நமது தனித்துவமே இதுதானே. நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் சில விஷயங்களை மறைத்துக் கொள்வதுண்டு. அப்படி இருப்பினும் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்வோம். உசூர், ஷெஹென்ஷா போர்க்களத்திற்கு புறப்பட்டு விட்டார். அவர் போருக்கு தயாராகி விட்டார். உசூர், உசூர், அவருடன் அந்தப்புறமும் செல்கிறது. போர்க்களத்தில் வெற்றிகளை சாதிப்பது படையினரை தவிர ஷெஹென்ஷா அல்ல. அவனுடைய படைகளில் சேனைகள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாக உள்ளனர். நாம் ஆக்ராவை தாக்கப் போகிறோம் என்று ஜலால் பதட்டத்தில் உள்ளான். ஆகையால் தான் அவன் பயந்து போய் அச்சத்தில் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறான். அதைத்தான் நானும் விரும்புகிறேன். அவன் பயப்பட வேண்டும், பயந்து நடுங்க வேண்டும். நானும் என் அம்மாவும் எவ்வாறு பயந்தோமோ அதுபோல்தான் இனி அவன் பயந்து வாழ வேண்டும். அந்த ஜலால் என்னுடைய அம்மாவை பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறான். நான் ஒன்றும் கொய்யால் ஆகாதவள் அல்ல. அந்த புறத்தில் உள்ள அனைத்து பெண்களும் வரட்டும். ஒரு முறை ஆக்ரா எனக்கு சொந்தமாகிவிட்டால் என்னுடைய அம்மாவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தது போல் அந்த புறத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் நான் பாதாள இருட்டு சிறைச்சாலையில் அடைப்பேன். நான் ஒரு சாதாரண பெண் என்று நினைத்து ஜலால் மிகப்பெரிய தவறு செய்கிறான். எனது உடம்பிலும் ஷெஹென்ஷா ஹுமாயூனின் ரத்தம் ஓடுகிறது என்பதை மறந்து விட்டான். இந்நாளுக்காக நான் பல ஆண்டுகள் காத்துக் கொண்டிருந்தேன். மகா சூச்சக் பேகம் அவருடைய சேனைகளை என் கையில் வெறுமென ஒப்படைக்கவில்லை. மகாராணியின் ஆட்சி வரப்போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.